என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. எந்த உபகாரங்களையும் மறந்துடாதீங்க. ஒரு கடன் அடைக்க உதவி செஞ்சாரா, ஒரு கஷ்டத்துல உதவி செஞ்சாரா, ஒரு ஒரு இடத்துக்கு போனீங்க, யாருக்குமே உட்காரதுக்கு இடம் கிடைக்கல, உங்களுக்கு ஒரு உட்கார இடம் கிடைச்சா நன்றி சொல்லுங்க. சின்ன சின்ன காரியத்துக்கு நன்றி அக்னாலஜ் பண்ணுங்க. இது தேவன், இது தேவன், இது தேவன் அக்னாலஜ் பண்ணுங்க. அப்படி அக்னாலஜ் பண்ணி பாருங்க, நீங்க நன்றி சொல்றது வாழ்க்கை முறையாக மாறும். வீட்டில் ஒரு பெரிய ஸ்டிக்கர் எழுதி ஒட்டி வைங்க, எல்லா இடத்துலையும் நன்றி சொல்ல மறவாதே. முக்குக்கு ஒட்டி வைங்க, நன்றி சொல்ல மறவாதே. பார்க்கும்போது எதுக்கு நன்றி சொல்லணும், அதுக்கு நன்றி சொல்லுவோம். இதுக்கு நன்றி சொல்லுவோம், இதுக்கு நன்றி சொல்லுவோம். கர்த்தர் நமக்கு உயிரோட காத்தாரே, அதுக்கு நன்றி சொல்லுவோம். கர்த்தர் நமக்கு நல்ல ஒரு குடும்பத்தை கொடுத்துருக்கிறாரே, நன்றி சொல்லுவோம். பிள்ளையை கொடுத்துருக்காரே, நன்றி சொல்லுவோம். அப்படி கடந்ததுக்கு நன்றி சொல்லுங்க. ஏதாச்சும் எதிர்பார்க்குறீங்களா, அதுக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, இந்த வருடத்தை எனக்கு சிறப்பாக முடிக்க உதவி செய்ய போறக்கா நன்றி. இத்தனை வருஷம் கிடைக்கல அப்படின்னா மட்டுப்படுத்துகிறீர்கள். தேவன் உங்கள் வாழ்க்கையில் செயல்படுவதை நீங்க அப்படி சுருக்குறீங்கன்னு அர்த்தம். சுருக்கவே சுருக்காதீங்க. அவர் ஏராளமானவர்கள், தாராளமானவருங்க. என்ன விரும்புறீங்க, நன்றி சொல்லுங்க.